வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு யூனிக்கான ஒரு பர்த்டே வீடியோவை எப்படி மேக் பண்ணதை பற்றி பார்ப்போம். வீடியோஸ் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்ஷாட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபோட்டோன்ற கேட்டகரியை செலக்ட் பண்ணி நியூ ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த ஃபோட்டோவை பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ணலான்னு நினைக்கிறீங்களோ எனி ஒன் ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிட்டு அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். மொபைல் டேட்டாவை ஆன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே பார்த்தீங்கன்னா கட் அவுட்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கலி இந்த மாதிரி வந்து பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் ஆகும். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி ஆகிடும். இப்போ கீழே பாருங்கள், இங்கே ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ ஒரு ஃபேஸ் ஐகான் போட்டு அதை செலக்ட் பண்ணுங்கள். அதில் ஃபஸ்ட்டு ஒரு பார்டர் செட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு அந்த பார்டரோட சைஸ் வந்து நிறையா இருக்கும், அங்கே கம்மி பண்ணுற மாதிரி ஆப்ஷன் இருக்கும். ஸோ உங்களுக்கு எவ்வளோ இதில் வேணுமோ அவ்வளோ செட் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃபோட்டோஸ்க்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு 4 இல்லைனா 3 வந்து கொடுத்துட்டு டிக் ஐகானை கொடுத்துக்கிறேன். இப்போ மேலே எக்ஸ்போர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி இப்போ இதை வந்து இமேஜை சேவ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மொபைல் டேட்டாவை ஆஃப் பண்ணிக்கோங்க, ஏன்னா இதுக்கப்புறம் மொபைல் டேட்டா தேவையில்லை. இப்போ இந்த ஃபோட்டோ சேவ் பண்ண வாட்டி ஹோம் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிடுங்க. எகைன் வீடியோன்ற கேட்டகரி செலக்ட் பண்ணி நியூ ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் எந்த ஃபோட்டோ எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ ஸோ பேக்ரவுண்டில் செட் பண்ணுறதுக்கு ஒரு ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபோட்டோ செலக்ட் பண்ணிட்டு கீழே கேன்வாஷை கிளிக் பண்ணி 9:16 ரேஷியோ கொடுத்துட்டு டிக் ஐக்கானை கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு ஃபோட்டோ கரெக்டாக ஃபுல் ஸ்க்ரீனில் கவர் ஆகிருக்கா, ஸ்க்ரீன் ஃபுல்லாக தெரியுதான்றதை ஒன்ஸை செக் பண்ணிவிட்டு அதோடைய டியூரேஷன் கீழே எத்தனை செகண்ட் வேணுமோ நீங்கள் அத்தனை செகண்டுக்கு ட்ராக் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி ஃபில்டர் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போயிட்டு ஸ்டேச்சுரேஷன் வந்து ஃபுல்லாக -100 -50 வந்து கொடுத்துருங்க. அப்புறம் லைட்னஸ்னு இருக்கும், அதையும் லைட்டாக கம்மி பண்ணிக்கோங்க. கான்ட்ராஸ்ட் இருக்கும், அதையும் ஃபுல்லாக வந்து மைனஸ் பண்ணிவிட்டு டிக் ஐகானை கொடுத்துக்கோங்க. இப்போ கீழே பிப் ஐகானை செலக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோக்கான எல்லா மெட்டீரியலுமே நம்ம டெலிகிராம் சேனலில் இருக்கும். இப்போ ஸ்க்ரீனில் ஷோ ஆகிற மாதிரி டெலிகிராம் குரூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா மெட்டீரியல் வரும், நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு நான் வந்துட்டு இந்த மியூசிக் பிளேயர் மாதிரி ஒரு இந்த இமேஜ் கொடுத்துருப்பேன், இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதை செலக்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஜூம் பண்ணி இதை நான் எப்படி மேலே அந்த மாதிரி செட் பண்ணுறனோ கரெக்டாக அந்த மாதிரி வந்து செட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ எந்த அளவுக்கு ஜூம் பேக்ரவுண்டில் இருக்க ஃபோட்டோ வந்துட்டு லைட்டாக தெரிஞ்சால் கூட போதும், ஏன்னா நம்ம ஃப்ரண்ட்லேயுமே வந்துட்டு ஃபோட்டோஸ் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு அதோடைய டியூரேஷன் வீடியோட எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணிக்கோங்க. கீழே பிப் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். எகைன் வந்துட்டு நம்ம அந்த ஃப்ரேம்குள்ளே ஒரு ஃபோட்டோ செட் பண்ணோம். ஸோ அதுக்கு ஒரு ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா மாஸ்க் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். அதில் தேர்டாக ஒரு பாக்ஸ் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ இந்த ஃபோட்டோவை லைட்டாக அந்த மாதிரி இந்த மாதிரி ஆங்கிள் வந்து லைட்டாக வந்து பெண்டு பண்ணுற மாதிரி இருக்கணும். அதுக்கு அங்கேயே ஆப்ஷன் இருக்கும் இந்த கார்னர்லேயே. இப்போ நான் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறத பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி லைட்டாக அந்த இமேஜ் பெண்டு பண்ணிவிட்டு இப்போது டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு அந்த இமேஜை வந்து கரெக்டாக அந்த ஃப்ரேம்குள்ளே இப்போ எப்படி நான் செட் பண்ணுறேனோ கரெக்டாக அதே மாதிரி நீங்களும் அந்த இமேஜை வந்து செட் பண்ணுங்கள். ஸோ சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நமக்கு ஒரு மோட்டிவாக இருக்கும். இப்போ கரெக்டாக அந்த ஃப்ரேம்குள்ளே நீங்கள் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதோடைய டியூரேஷனும் எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணிடுங்க. கீழே ஃபில்டர் ஆப்ஷனை கிளிக் பண்ணி அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போயிட்டு அந்த ஃபோட்டோக்கு எவ்வளோ கலரிங், அதாவது ஸ்டேச்சுரேஷன், கான்ட்ராஸ்ட்டு இதெல்லாம் எந்த அளவுக்கு வேணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் கரெக்டாக இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு டிக் ஐகானை கொடுத்துருங்க. எகைன் கீழே பிப் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்துட்டு பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணி ஒரு இமேஜ் பார்டராக செட் பண்ணியிருப்போம், அந்த இமேஜை இப்போ செலக்ட் பண்ணிக்கோங்க. அதை கொஞ்சம் ஜூம் பண்ணிவிட்டு அதை இந்த இடத்துல இந்த மாதிரி செட் பண்ணுங்கள். இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு அதோடைய டியூரேஷனும் எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிக்கோங்க. அது கலரிங்லாம் வேணும் அப்படின்னா அட்ஜஸ்ட்மெண்ட்டை செட் பண்ணிவிடுங்க. எகைன் கீழே பிப் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். வீடியோன்ற கேட்டகரியை செலக்ட் பண்ணுங்கள். ஹார்ட் எஃபெக்ட் வீடியோ வந்து கொடுத்துருப்பேன், அந்த வீடியோ செலக்ட் பண்ணி அதை ஃபுல் ஸ்க்ரீன் செட் பண்ணுங்கள். கீழே வால்யூம் ஆப்ஷன் இருக்கும், அதில் இருக்க வால்யூமை ஃபுல்லாக மைனஸ் பண்ணிவிட்டு அப்படியே கீழே பிளண்ட் ஆப்ஷன் இருக்கும், அதில் மல்டிபிள் ஆப்ஷனை கொடுத்துட்டு டிக் ஐகானை கொடுத்துக்கோங்க. இப்போ டிக் ஐகானை கொடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ கீழே வந்து வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. டெக்ஸ்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். எகைன் டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு பர்த்டேவாக மேக் பண்ணுறதா இருந்தால் ஹாப்பின்னு ஃபஸ்ட்டு டைப் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் ஆப்ஷன் இருக்கும், இதில் என்ன ஃபாண்ட் வேணுமோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. கீழே டவுன்லோட் பண்ணுற மாதிரியே ஐகான்ஸ் இருக்கும், அதில் உங்களுக்கு எதாவது பர்த்டே ஃபாண்ட்ஸ் ஏதாவது போல்டான ஃபாண்ட்டு அந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நான் ஏதோ ஒரு ஃபாண்ட்டை செலக்ட் பண்ணிக்கிறேன். பக்கம் பார்த்தீங்கன்னா கலர் ஆப்ஷன் இருக்கும், அதில் பார்டர்லாம் போட்டிருக்கும். அந்த பார்டரோட கலர்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா இங்கே வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ என்ன கலர்ஸ் வேணுமோ நீங்கள் அந்த கலரை ஆட் பண்ணிவிட்டு டிக் ஐகானை கொடுத்துக்கோங்க. இப்போ இதை வந்து லைட்டாக ஜூம் பண்ணிக்கோங்க, அந்த டெக்ஸ்ட்டை ஜூம் பண்ணிவிட்டு கீழே இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் எப்படி செட் பண்ணுறேனோ அந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு அதோடைய டியூரேஷனும் எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணிடுங்க. எகைன் கீழே பார்த்தீங்கன்னா காப்பின்னு இருக்கும், அந்த டெக்ஸ்ட்டை காப்பி பண்ணிவிட்டு மறுபடியும் எடிட்டில் போயிட்டு இங்கே பர்த்டேன்னு போட்டுக்கலாம்.
இங்கே பர்த்டேன்னு போட்டு டிக் ஐகானை கொடுத்துக்கோங்க. இப்போ இதோட சைஸையும் கம்மி பண்ணிவிட்டு அதே மாதிரி எடிட் ஆப்ஷனுக்கு போங்க. அந்த டெக்ஸ்ட்டு செலக்ட் பண்ணிட்டு எடிட்டில் போய்ட்டு ஃபாண்ட்டை வந்து இதுக்கு ஜாயிங் லெட்டராக ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் பார்க்க நல்லாயிருக்கும். பார்டர் ஓவராக இருக்குது அப்படின்னா இதுக்கு வந்து வேறு மாதிரி செட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து செட் பண்ணிட்டேன். ஸோ அதோட இந்த பர்த்டேன்றதை வந்து நம்ம ஜாயிங் லெட்டர்ஸை விட ஸ்மால் லெட்டர்லேயே இருக்கட்டும். அப்போ தான் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போது டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு கொஞ்சம் ஜூம் பண்ணி இதுக்கு பக்கமே இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் எப்படி செட் பண்ணியிருக்கேனோ கரெக்டாக இந்த மாதிரி செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். இப்போ அதோடைய டியூரேஷனும் வீடியோவோட எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணிவிட்டு இப்போ கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஆடியோன்ற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி உங்களுக்கு தேவையான மியூசிக்ஸை நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் மியூசிக் எதுவும் ஆட் பண்ணல, அதனால் உங்களுக்கு பிடிச்ச சாங்ஸை நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ப்ளே பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வீடியோ வந்து சூப்பராகவே ப்ளே ஆகும். யாருக்கெல்லாம் கரெக்டாக எடிட் பண்ணிங்களோ அவங்களாம் மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். மேலே எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் தேவையான குவாலிட்டியில் வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உடனடியாக வரும்.